ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இப்போ அகல் விளக்கு வந்து நம்ம 2 நாளாக ஏற்றி அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே எண்ணெய் பிசுக்காக இருக்கும். இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு வந்து ஒரே டவுட்டாக இருக்கும், ஒரே கஷ்டமாகவும் இருக்கும். டவுட்டுங்கிறத விட இதை க்ளீன் பண்ணுறதுல அது ஒரு பெரிய ப்ராசஸாகவே நினைப்பாங்க எல்லாருமே. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு இருந்த என்னோடய ஐடியா தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இன்னும் நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அப்படின்னு என்னென்னா, ஒரு கிராமத்தில் இருக்காங்க, அடுப்புலாம் வச்சுருக்காங்க அப்படின்னாக்க பெஸ்ட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா, அடுப்பில் போட்டுருவாங்க. எல்லா அகலையும் எடுத்து அடுப்பில் போட்டு அந்த எண்ணெயெல்லாம் அதுவே வந்து எரிஞ்சிடும். எரிஞ்சிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளீனாகிடும். அகல் விளக்கே க்ளீனாகிடும். அதை எடுத்து அவங்க தொடச்சி வச்சுக்குவாங்க. ஒரு மெத்தட் அப்படி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா, நம்மள மாதிரி கொஞ்சம் டவுனில் இருக்கும் அப்படின்னாக்கா என்ன செய்யணும்னா, என்னோடய ப்ராசஸ் நான் சொல்கிறேன். இது மாதிரி நிறைய டிப்ஸு கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் என்னோடய டிப்ஸு நான் சொல்கிறேன். வெந்நீர் எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்கிற வெந்நீராக எடுத்துகிட்டு அதில் எல்லா அகலும் ஃபஸ்ட்டு என்ன செய்றீங்கன்னா, இந்த மாதிரி சோடா உப்பு போட்டுருங்க. போட்டுட்டு இதில் கொஞ்சம் வினிகரோ இல்லை எலுமிச்சம்பழம் இருந்தால் அதுவுமே அப்படின்னாக்கா பெஸ்ட்டு ஆப்ஷன் லெமன். லெமனை வந்து நீங்கள் அழகாக புழிஞ்சு எடுத்துட்டிங்கனாவே அதில் உள்ள சாரெல்லாம் வந்துடும் உங்களுக்கு. இதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஒரு 2 மினிட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா கூட போதும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து எல்லாம் மிங்கிள் ஆகிடுச்சு. நமக்கு ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இப்போ என்ன செய்யணும், ஒரு அகலாக நீங்கள் வந்து திரி போட்டிருந்தீங்க, எடுக்காமே இருந்தீங்க அப்படின்னா எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு திரியெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அகல் விளக்கு அதில் போட்டுருங்க. போட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் அதிலே ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1/2 அன் ஹவர்லேயே க்ளீன் ஆகிறத நானே உங்களுக்கு கண் கூடவே காட்டுறேன். உங்களுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து உங்களுக்கு நான் எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்னு பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருந்தேன். க்ளீன் பண்ணுறதுக்கு சொல்லியிருந்தேன். நான் எப்படி க்ளீன் பண்ணணும், எப்படி அழுக்கு விடுதுங்கிறத உங்களுக்கு பார்க்கணும், ரியலாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த டெமோவே காமிச்சேன் உங்களுக்கு. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து வெந்நீர் வச்சு அதில் வந்து சோடாப்பு போட்டுட்டு லெமன் புழிஞ்சு விட்டுட்டு நான் போனேன். அப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் தண்ணி க்ளீனாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த அகல்லாம் எடுத்து போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து 1/2 அன் ஹவர் கழிச்சு பாருங்கள், சுற்றிலும் உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இவ்வளோ அழுக்கு இருந்திருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? இவ்வளோ அழுக்கு அந்த அகலுக்குள்ளே சுற்றிலும் இருந்திருக்கு ஒவ்வொரு வகல்லையும். அது எல்லாத்தையுமே வந்து இந்த எலுமிச்சம்பழமும் அந்த சோடாவும் எடுத்துருச்சு, சோடா உப்பு. ஸோ இதுதான் வந்து ரியலாக உங்களுக்கு காமிக்கிற டெமோ. நான் இப்போ எப்படி இருக்குது அந்த அகல்னு நீங்களே கண்கூடாவே பார்க்கலாம். எடுத்து காமிக்கிற மாதிரி பார்த்தீங்களா எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. இப்போ நமக்கு இதை வந்து கழுவுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதே மாதிரி எல்லாமே இருக்கும். இன்னொன்று வேணால் எடுத்து உங்களுக்கு ரியலாக காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த வித அழுக்குமே அதில் இல்லை. ஜஸ்ட் நம்ம வந்து சோப்பை போட்டு ஒரு வாஷ் பண்ணோம்னா நம்ம கையுமே வந்து பிசு பிசுன்னு இருக்காது, சுத்தமாக க்ளீனாகவும் ஆயிடுச்சு பாருங்கள். அந்த குங்குமம் நான் வச்சுருந்தேன், அதுதான் இது மாதிரி காமிக்குது உங்களுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் கேட்டிங்கன்னா, நான் என்ன பண்ணேன்னா, அந்த 3 சைடில் வைக்காமல் அந்த அகல் விளக்கு ஏற்றுறோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துலையுமே, அதாவது நான் எப்பயுமே என்ன செய்வேன், இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று வைப்பேன். ஒரு அழகாக இருக்கணுமேங்கிறதுக்காக இந்த 2 சைட்லேயுமே வச்சேன். அது என்ன ஆச்சுன்னா, இந்த திரியில் இருக்க எண்ணெய் இதில் பட்டு இதுவுமே சேர்ந்து எரியிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இந்த 3 சைடு மட்டும் குங்குமமும் மஞ்சளும் வச்சுக்கோங்க. இந்த வரம்பில் வந்து வைக்காமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் தீ பிடிக்காது, இந்த மாதிரி கருப்பாகவும் ஆகாது. எனக்கு இது மாதிரி ஆனதுக்கு ரீசன் வந்து நான் தான் ஒரு அழகுக்காக வச்சு அது இது மாதிரி ஆகும்னு நான் நினச்சி பார்க்கல. ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணாதீங்க. இதுவும் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். அதே மாதிரி இது மாதிரி பயனுள்ளதாக ஏதாவது நான் டிப்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு போடுறேன். அதே மாதிரி நீங்கள் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். நான் ஒரு பிகினர் தான், நீங்களும் ஒரு பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கள்ல, அது மாதிரி நானும் உங்களோட சப்போர்ட்டை எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக நீங்களும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.